பிரதமருடைய நல்ல பேச்சாளர். அவர் இஸ் எ வெரி கிரேட் ஆரேட்டர் இன் குஜராத்தி, ஹிந்தி. வேணுமுன்னே ஹிந்தியில் தான் பேசுவார். இங்கிலீஷ் நல்லா பேச தெரியும், பேச மாட்டார். ஆனால் இப்போ மதுராந்தகத்தில் வந்து அவருடைய பேச்சு அவருடைய தரத்துக்கும் அந்த பதவிக்கும் ஏற்றதல்ல. ரொம்ப தகுதி குறைந்த பேச்சு. ஒரு தேர்ட் ரேட் ஸ்பீக்கர் மாதிரி பேசிட்டு போயிட்டார். ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் யூ. அவர் இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துறது பிரதமருக்கு அழகில்லை. ரெட்டை இன்ஜின் இதெல்லாம் மாதிரி சொல்றது. இப்போ இவர் 3 இன்ஜின் வச்சு ஓட்டுறாரா டெல்லியில்? சென்ட்ரல் கவர்மெண்டோட இணக்கமாக இருந்திருந்தா அவங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்திருக்கும். வஞ்சகமாக, நயவஞ்சகமாக தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களுடைய கட்சி ஆட்சி செய்கிற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுப்பதை போல கொடுக்காமல், இது பிஜேபி அல்லாத ஒரு ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கிறது என்பதனால தொடக்கத்திலிருந்து இந்த ஓரவஞ்சகம், டிஸ்கிரிமினேஷன், தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை கொடுக்காம பொய்களா நேற்று அவிழ்த்து விட்டுட்டு போயிட்டார். இத்தனை கோடி, அத்தனை கோடி, இத்தனை லட்சம், அத்தனை லட்சம் எல்லாம் பொய். எஸ், பிளஃப். ஐ அக்யூஸ் ஹிம். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் தீபம் ஏற்றும் வழக்கில் தமிழர்களுக்கு எதிராக திமுக அரசு செயல்பட்டு. திமுக அரசு மரபுப்படி செயல்படுது. 100 ஆண்டுகளாக என்ன மரபு பின்பற்றப்படுகிறதோ அந்த மரபை பின்பற்றி செயல்படுகிறது. ஒன்றும் ஸ்ட்ராங் ஆகலை. ஸ்ட்ராங் மாதிரி எப்படி காட்டுறாங்க. அது மீடியா வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்க்கணும்.